அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. உங்களிடம் நாடகம் ஆடியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குருவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்ப்பது சிறப்பு. இந்த வார சிறப்பின் துவக்கத்தை எடுத்துக்காட்டுதுங்க. 7இல் புதன் சூரியனோடு இருந்து யோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சற்று முயற்சி செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பழிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் நிலைமை சாதகமாக அமைய இருக்குதுங்க. கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள் பலனளிக்க இருக்கு. புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ள விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தை பார்த்து கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உண்டுங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் என்பதால் எல்லா விஷயத்திலும் பொறுமை காட்டுங்க. முயற்சி செய்யாமல் இருப்பதை விட கவனமாக செய்வதுதான் சால சிறந்தது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, ராகு, 6இல் சுக்கிரன், ராசிநாதன் நீச்சம் என பல கிரக இடர்பாடுகள் இருப்பதால் நிதானித்து நிச்சயித்து காரியத்தை மாற்றுங்க. அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று சிந்தனை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்பட வேண்டாங்க. எதிலும் வேகம் காட்ட வேண்டாம். நீங்கள் நிதானத்தொரு ஒரு செயலை செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அர்த்தாஷ்டக ராசி சனி ராகு கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு உடலை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். இருந்தாலும் அதற்கு தகுந்த முன்னேற்றங்களும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக கிடைக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. குறிப்பா கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகு சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிக
மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்க இருக்கு. சக்திக்கு மீறி வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வாரத்தில் அந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு ஏற்ற இடத்திற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவை காரணமின்றி எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. போட்டிகள் கடுமையாகவே இருக்குங்க. சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமையினால் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் இதர நிதி நிறுவனங்களுடைய சலுகைகளும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய சரக்குகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதில் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகள் அனுப்புவதில் கவனமாக இருங்க. முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வருமானமும் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு. கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்க இருப்பதால் வருமானம் உயர இருக்குதுங்க. ஒரு சில வாய்ப்புகளும் எதிர்பார்க்கும் அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதனால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பது மட்டுமில்லாமல் ஆடம்பர செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் படிப்பில் அதிக கவனம் ஏற்படுங்க. தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது நல்லது. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இருப்பதால் குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய நாராயணனை வணங்குங்க. குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.